வணக்கம் மக்களே. ஸோ ஒரு படத்தோட ஒரு படத்தில் கூட இவ்வளோ பீக் சினிமாவில் கூட இவ்வளோ ட்விஸ்ட்டு டேர்னு இவ்வளோ சங்கர் படத்துலேயே ஒரு ஹாலிவுட் பாலிவுட் படத்தில் கூட இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நியூஸ் போடுறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஆப்ஷனுக்கு போகிறாரு, ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இந்த சென்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க 2 வருஷம் வந்து சிஎம்ஏ ஆகிட்டான் அப்படின்னு. அந்த 2 வருஷத்துல சிஎம் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ மக்களை அக்செப்ட் எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் ஐ மீன் அந்த ஒரு பிலீஃப் கொண்டு வந்து மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக பெரும்பான்மையா வந்து ஒருத்தன் சீட் வாங்கியிருக்கான். எடுத்தோன்னே 100 சீட்டு 110 சீட்டுக்கு நியர்பை வாங்கியிருக்காருங்கிறப்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆப்வியஸா. அந்த இதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்துல வந்து அந்த அதிக பெரும்பான்மை பெற்று அப்புறம் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் தான் லீடரா கொண்டு வரலாம், புதுசா ஒரு சேஞ்ச் வரும், ஒரு ஒரு ஃப்ரெஷ் தமிழ்நாடு கொண்டு வரலாம், மக்கள் ஒரு ஆட்சி வந்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா பெரும்பான்மை கிடைக்கிறது இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆப்வியஸா இந்த புதுசா நிறைய பேர் சொல்ற மாதிரி இந்த பெரும்பான்மை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நடந்திருக்கும், நிறைய பேர் கூட்டு சேர்ந்திருப்பாங்க, நடந்திருக்கும். ஸோ இந்த வாட்டி போட்டு இவ்வளோ இழுபறியா இருக்குங்கிற டெய்லி ஒரு நியூஸ், டெய்லி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகுது, டெய்லி திமுக வரப்போகுது, அதிமுக வரப்போகுது, தவிக வரப்போகுது, மாதிரி விசிக வந்து அவங்க தலைமையில வந்து கொண்டு வர போறாங்க, என்னென்னமோ டெய்லி ஒரு நியூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. ஆப்வியஸா நம்ம பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு, ஒரு வெரி ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இல்லை நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கவர்னர் வந்து மீன் இப்போதைக்கு பொறுப்பு எடுத்துட்டு சட்டப்பேரவையில் வந்து இப்போ இனிமேல் ஆட்சி அமைத்து அப்போ வந்து மக்கள் அந்த அமைச்சரை கூட்டினா கூட போதும், இப்போ தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இவ்வளோ பேர் சொல்லியும் கவர்மெண்ட் வந்து அந்த அந்த ஸ்டெப் எடுக்கல. ஆப்வியஸ்லி அவர் யார் பேச்சு கேட்குறாருங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தர் அவங்க கணிப்பை சொல்றாங்க. அவர் சென்ட்ரல் பேச்சை கேட்குறாரு, அவர் வந்து இது மாதிரி கான்ஸ்டியூஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இப்போ வந்து கவர்னர் வந்து ஆஸ் பர் லா வந்து இப்போ வந்து அவர் பதவியை வித்துட்டு அதுக்கப்புறம் 2-3 டேஸ் கழிச்சு அமைச்சரவை அப்போ அவங்க இத்தனை 112 பேரை கணக்கு காமிச்சவங்க காமிக்கலையா, ஓகே ஃபைன், நீங்க ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப நியூ எலெக்ஷன் கொண்டு வாங்க. ஆப்வியஸா மக்களே தான் விரும்புறாங்க. டெய்லி ஒவ்வொருத்தரை போய் கேட்டுட்டு நான் அவனை கேட்கணும், நான் இவனை கேட்கணும், இவன் ஒத்துக்கிறான் ஒத்துக்கல. 110 ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க. 110 சீட் எடுத்தவங்க ஒரு சீட் 2 சீட் எடுத்தவங்க எல்லாம் போய் போய் கேட்க வேண்டியதா, ஆதரவு கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க உடனே கொடுக்குற மாதிரி உடனே யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. யோசிச்சு சொல்றவங்க யோசிச்சு பொறுமையா அதுக்கு வந்து மீடியா வந்தா பரவாயில்ல. அரை மணி நேரம் ஒருக்கா மீடியா வந்து பார்த்துட்டு நான் இவங்களை ஆலோசனை இருக்கேன், அங்க கேட்டிருக்கேன், இங்க கேட்டிருக்கேன், ஆலோசனை பண்ணுங்க. அதுக்குன்னு ஒருத்தர் திரும்ப திரும்ப அலைய விடுறது, திரும்ப திரும்ப விடுறது எந்த வகையில் நாகரிகம்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் பேசுறதும் சரி, திரும்ப மீடியாவை பார்த்து பேசுறதும் சரி, ஒரு திரும்ப சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்ல போல நீங்க ஆலோசிச்சு ஃபைனலா என்ன டெசிஷன் இருக்கு இல்லைன்னு சொன்னா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போறாங்க. இருக்குன்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஸ்டெப் எடுக்க போறாங்க. அதுக்கு போட்டு இல்லையில இருக்கிறாங்க. தெரிஞ்ச ஒரு கட்சி 4 நாளா போட்டு டெய்லி ப்ரெஸ் மீடியா கொடுக்குறாங்க, டெய்லி கொடுக்குறாங்க. ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் டைமே 3 நாள் என்னமோ சொன்னாங்க. அவங்க 4 நாள் தாண்டி போய் இன்னும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு எந்த வகையில் இருக்கு அவங்க எடுத்து ஒரு சீட்டோ 2 சீட்டோ 110 எடுத்து சீட்டோட ஒரு 110 எடுத்த சீட்டு கட்சியை 2 சீட்டுக்காக இவ்வளவு நாள் அடைவது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. ஆதரவு இருக்கணும் தான், அதுக்காக போட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி போட்டு செய்யறதுங்கிறது நியாயமா படல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் எப்படி சொல்றது, எதுவும் ஒரு முட்டாளோ மக்கள் எதுவும் இல்லை. தெளிவான டெசிஷன் இப்ப எடுத்திருக்காங்க. 59 வருஷம் 60 வருஷம் கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு ஒரு திராவிட கட்சி எல்லாம் புதுசா ஒரு கட்சி கொண்டு வந்திருக்காங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு ஒரு டெசிஷன் மைண்ட்ல கரெக்டா எடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க பண்ற இந்த விஷயத்துல மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. இதுக்கான பலனும் நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு கட்சியும் அனுப்பியிருப்பீங்க. ஸோ மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே வந்து இது வரைக்கும் அதிமுக திமுக சேர்றதே இல்லை, அவங்க கூட்டணி போடுறாங்க அப்படின்னு பேச்சுலாம் போயிட்டு இருக்கு. சரி, ஏதோ நியூஸோட ஒரு அவங்க டிஆர்பிக்காக ஏதோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா நியூஸ்லயும் திரும்ப திரும்ப வருது. என்னடா எல்லா நியூஸையும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸா 2 கட்சியும் கூட்டணி சேர்ந்து மீன் 2 கட்சியும் ஆலோசனை சேர்ந்து கூட்டணி சேரலாமான்னு வச்சிருக்காங்க. எனக்கு புரியவில்லை எப்படி அது பாசிபிள் நடக்கும், எப்படி அது நடக்கும்னு நீங்க நம்புறீங்க எனக்கு புரியல. மக்கள் இதெல்லாம் நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஐ மீன் போட்டிருக்காங்க இந்த சென்ஸ் திமுகவுக்கும் அதிமுக போட்டு மக்கள் இருப்பாங்களா, அவங்களும் என்ன நீங்க தனியா நிக்கிறீங்க, அவங்க தனியா நிக்கிறாங்கன்னு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்க 2 பேரும் சேர்ற போறீங்கன்னா எப்படி மக்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க? இதெல்லாம் போட்ட மக்கள் எப்படி உங்களை ஒத்துக்குவாங்க, நீங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு அடிப்படையில் நீங்க வந்து திரும்ப சேர போறேன்னு சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை. நீங்க சேருங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு வேணா உங்க மக்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர அடுத்த 50 வருஷத்துக்கு எப்படி மக்கள் நம்புவாங்க? இப்ப நீங்க பரம்பரை எதிரின்னு சொல்லிதான் இவ்வளவு நம்ம இவ்வளவு வருஷமா நீங்க இருந்திருக்கீங்க திமுக அதிமுக. டக்குன்னு நாங்க 2 பேரும் சேர போறோம், பங்காளியா மாற போறோம் அப்படின்னா எப்படி எந்த வகையில் மக்கள் ஏத்துப்பாங்க? அந்த லாஜிக் மக்களுக்கு எந்த வகையில் ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எதிர்கட்சியா இருப்போம் இவங்க சொல்லிட்டாங்க, இவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு, நான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பேக்ரவுண்ட் இன்னமும் வந்து
அமைச்சரை கூட்டம் கூட்டுறாங்க, ஆலோசனை நடக்குதுங்கிறாங்க. அந்த அமைச்சர் நாங்க புதுச்சேரியில வச்சிருக்கோம். நாங்க அமைச்சர் சென்னையில இருக்க சொல்லியிருக்கோங்கிறாங்க. புதுச்சேரியில எதுக்கு கூட்டு போயிருக்கீங்கன்னா, அவர் என்னமோ புதுசா சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க மாரி கூட்டிட்டு வெளில கூட்டு போறேன். நீ போய் செப்பல் போட்டு வா, அந்த அப்பா டக்குன்னு போயிடுவாரு. அந்த மாரி எங்க கூட்டு போறீங்கன்னு கேட்டா, நான் புதுச்சேரியில வச்சிருக்கோம் நாங்க. எதுக்கு புதுச்சேரியில வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, சென்னையில வெயில் அதிகமா இருக்கு, புதுச்சேரி. என்ன ப்ரோ இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? சென்னையில என்ன பாண்டி புதுச்சேரியில மட்டும் என்ன ஸ்னோஃபால் வருதா? அங்கேயும் வெயில் அதே வெயில் தான் அடிக்குது. இதுவும் கோஸ்டல் ஏரியா, அதுவும் கோஸ்டல் ஏரியா. 2 பக்கம் அதே வெயில் தான் அடிக்க போகுது. எந்த வகையில் என்ன என்ன லாஜிக்ல பேசுறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. இத்தனைக்கும் எம்எல்ஏ, எம்பிஸ்லாம் வந்து இந்த லாஜிக்ல பேசிட்டு இருக்காங்க. மக்கள் எதுவுமே புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல எதுவும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே நியூஸ் தெள்ள தெளிவா வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாமே பார்த்து தான் இருக்காங்க. ஒருத்தர் போட்டு நீங்க திரும்ப வதைக்கல. உண்மையை சொல்லுனா அவர் நார்மலா ஒரு ஒரு நார்மலான அவரும் ஒரு கட்சியா ஆரம்பிச்சு நார்மலான ஒரு இதை கொண்டிருப்பாரு. நீங்க ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, ஒவ்வொரு இந்த ஒரு மக்களை மீட் பண்ணும்போதும் சரி, இந்த போலீஸ் பாதுகாப்புல இருந்து கரூர் இஷ்யூல இருந்து ஒவ்வொரு இஷ்யூ நீங்க நெருக்கடி கொடுக்க தான் சிவாஜி படம் சொல்லுவான்ல, அவன் சும்மா இருந்தா கூட ஏதோ போயிருப்பான்ப்பா, நீங்க விட்டா சிஎம் ஆக்கியிருப்பீங்க. லிட்டரலா நீங்க அதான் பண்ணிருக்கீங்க. நார்மலா ஒரு கட்சி ஆரம்பிச்சா நார்மலா ஏதோ பண்ணி ஏதாவது ஒரு கட்சியோ ஒரு தேர்ட் பார்ட்டியாவோ இல்ல லைக் ஒரு எதிர்கட்சியோ அந்த மாதிரி நார்மலா போயிருப்பாரு. நீங்க கொடுத்த நெருக்கடியில மக்களுக்கு அவர் மேல வந்து சிம்பத்தி, ஆதரவு, அனுதாபம் எல்லாமே வந்து அவர் இப்ப சிஎம் ஆகிற ரேஞ்சு சிஎம்ஏ ஆயிட்டாரு, கிட்டத்தட்ட ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. திரும்பவும் நீங்க நெருக்கடி கொடுக்க அவரை தான் அது போய் ஒரு அனுதாபத்திலயோ அதுதான் போய் சேரும். அவரு தான் அந்த ஒரு நேத்து ஒரு மீட்டிங்ல அவங்க மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி விஜய் என்ன சொன்னாரு, என்ன நடந்திருக்காங்க. அவர் உண்மையே சொல்லப்பா, உங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசா இருக்கலாம், எனக்குலாம் இது ரொம்ப பழகி போச்சுன்னு. அவ்வளோ நெருக்கடி வாங்கி அந்த மனுஷன் திரும்பவும் சொல்ற அதே ஸ்டேட்மெண்ட் அதுதான், எனக்கு ரொம்ப பழகிருச்சு. ஏன்னா எந்த ஒரு படத்தப்பயுமே அவங்க நார்மலா நீங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்குமே எந்த கட்சியுமே வந்து டக்குன்னு விஜய் படம் விட்டுற மாட்டாங்க. ஒரு பாட்டு வேணும்னாலும் சரி, ஒரு டீசர் வேணும்னாலும் ட்ரைலர் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். படத்துக்கும் பிரச்சனை வரும். ஆப்வியஸா ஆட்சி மட்டும் சீக்கிரம் நடந்துருமா என்ன? அந்த மனுஷன் தெளிவா தெரியும். சொல்லி அடிச்ச மாதிரி படத்தோட ஆடியன்ஸே சொன்னாரு, இது என்னோட படம்ங்கிற கடைசி படம், கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த படம் வரல சொன்ன மாதிரி. அதே மாதிரி எலெக்ஷனை போய் சொன்னாரு, இந்த மாதிரி மே 4 உறுதியா வந்துருவேன்னு. சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காரு. இந்த இவங்க போட்டு இந்த இழுபறி பண்ற விஷயத்தினால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்களும் சரி, அந்த கட்சியோட சேர்ந்தவங்களும் சரி, எல்லாமே தெளிவாக பார்த்துருக்காங்க. உங்களை ஆதரவு கண்டிப்பாக மக்கள் வந்து ஆதரவு எந்த அளவுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மற்ற கட்சிகளுக்கு தான் வந்து கெட்ட பேர், மற்ற கட்சிகளுக்கு தான் வந்து நெருக்கடியாக இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ இதெல்லாம் பார்த்து என்னென்னு முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிற மக்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.